Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. ஸோ நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 29 and 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா தத்விந்தர் சிங் சயனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு நியமனமும் பார்த்துடலாம். ஆல்ரெடி கிழக்கிந்திய ஐஜியாக இருந்திருப்பார் இல்லையா, அவர் பேர் வந்துட்டு தோனி மைக்கேல். ஸோ அவரை பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் தலைமை இயக்குனராக பதவி உயர்வு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மண்டல கடலோர காவல் படை தளபதியாக வந்துட்டு தோனி மைக்கேல் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா தத்விந்தர் சிங் சயனி. அது மட்டும் இல்லாமல் தோனி மைக்கேல் அவர்களுக்கு கூடுதல் தலைமை இயக்குனர் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த தளம் 2024 ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கீழடி. ஸோ உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27 கொண்டாடப்பட்டது. ஸோ அன்னைக்கு மத்திய சுற்றுலா அமைச்சகம் இந்த விருதுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பிரிவில் 36 தலங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கீழடி எந்த பிரிவில் விருது வாங்கியிருக்குன்னா பாரம்பரிய சுற்றுலா தலம்ங்கிற பிரிவில் 4 தலங்கள் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருந்தது. ஸோ அதில் முதலிடம் கீழடிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கீழடியில் இப்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழடியை சார்ந்த இன்னும் சில முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஸோ கீழடியில் கண்டறியப்பட்ட தொல்பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் 31,000 சதுர அடி பரப்பளவில் 18.43 கோடியில் பாரம்பரிய செட்டிநாடு கட்டிட வடிவிலான உலக தரம் வாய்ந்த அகழ் வைப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு நடந்த இடத்தை திறந்தவெளி அகழ் வைப்பகமாக தமிழக அரசு மாற்றியுள்ளது. அப்போது இந்த கேள்வியில் கீழ்கண்டவற்றுள் எந்த தளம் 2024 ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் கீழடி. அடுத்த கேள்வி, ராணிப்பேட்டை பணப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் 470 ஏக்கர் பரப்பளவு. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் 470 ஏக்கரில் ரூபாய் 9,000 கோடி மதிப்பீட்டில் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அண்மையில் நடந்தது. ஸோ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸோ இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் ராணிப்பேட்டை பணப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது? 470. அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் உள்ள டேஷ் லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் வரும் அக்டோபர் 2 அன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் 2.55 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் தான் நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் 4 முறை பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்குது. ஸோ ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ குடியரசு தின விழா, தொழிலாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி. ஸோ இந்த 4 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் வருடத்திற்கு நடைபெறும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 முறை கிராம சபை கூட்டங்கள் ஒரு வருடத்துக்கு நடக்குது. இது 2022 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த 4 நாட்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் பார்த்தோன்னா மார்ச் 22 ஸோ உலக நீர் நாளிலையும் நவம்பர் 1 உள்ளாட்சி நாள்லையும் பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள்
நடக்குது. ஸோ இப்போ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி வரப்போகுது இல்லையா, அன்னைக்கு நடக்க போகிற கிராம சபை கூட்டம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் உள்ள 2.55 லட்ச கிராம பஞ்சாயத்துகள், 6700 ஊராட்சிகள் மற்றும் 665 மாவட்ட பஞ்சாயத்துகளில் வருகின்ற காந்தி ஜெயந்தி அன்று, ஸோ அக்டோபர் 2 சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருக்கு. ஸோ 2025-26 நிதியாண்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்கும் நோக்கில் கிராம சபை கூட்டம் நடத்த மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நடக்க போகிற இந்த கிராம சபை கூட்டம் எந்த நோக்கத்தில், எதன் அடிப்படையில் நடத்த போகிறாங்க அப்படின்னா, 2025-26 நிதியாண்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்கும் நோக்கில் தான் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். அப்போ இந்த கேள்வியில் நாடு முழுவதும் உள்ள டேஷ் லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் வரும் அக்டோபர் 2 அன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. 2.55. அடுத்த கேள்வி, உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் 39வது இடம். ஸோ இந்த அறிக்கை யார் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு ஜெனீவா, இவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த குறியீட்டில் முதல் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கிறாங்க. 2வது இடத்துல ஸ்வீடன் இருக்கிறாங்க. 3வது இடத்துல அமெரிக்கா இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வியில் உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 39வது இடம். ஸோ இவங்க தான் முதல் 3 இடத்துல இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர்? ஸோ இதுக்கான ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை 5வது முறையாக மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அமைச்சரவையில். ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, முதல்வரோடு சேர்த்து 33 அமைச்சர்கள் இருந்தாங்க, மொத்தமாக 34. இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தோன்னா முதல்வரோடு சேர்த்து 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ 35 அமைச்சர்கள். ஸோ அந்த 33 பேர்லேருந்து 3 பேரை நீக்கி 4 பேரை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க, யார் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கான துறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறைகள் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கப்பட்ட அந்த 4 பேரை பார்க்கலாம். வி. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர். ராஜேந்திரன், எஸ்.எம். நாசர் அவர்கள். அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட 3 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். டி. மனோ தங்கராஜ், செஞ்சி கே.எஸ். மஸ்தான், அது மட்டும் இல்லாமல் கே. ராமச்சந்திரன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ சேர்க்கப்பட்ட இவங்களுக்கான துறை என்ன, ஆல்ரெடி இருந்த அமைச்சர்களில் சில பேருக்கு துறை மாற்றிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதிதாக சேர்க்கப்பட்ட அமைச்சர்களுக்கான துறைகளை முதல்ல பார்த்தலாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரத்துறையும், அதே மாதிரி ஸோ நாசர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் துறை கொடுத்துருக்குறாங்க. ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறையும், கோவி செலின் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா ராமச்சந்திரன் அவர்களுக்கு புதிய அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த 33 பேர்லேருந்து 3 பேர் நீக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலே அதில் ஒருத்தரான ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த அமைச்சர்களில் ஒரு சில பேருக்கு துறைகள் மாற்றி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 6 அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா துறைகள் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த 6 பேருக்கான
இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய துறை மட்டும் நம்ம பார்த்தலாம். இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது வந்துட்டு அவங்க ஆல்ரெடி இருந்த துறை. ஸோ பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை கொடுத்துருக்காங்க. மெய்யநாதன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சகம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதிவேந்தன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு பால்வளம், காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கம் தென்னரசு அவர்களுக்கு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் பருவநிலை மாறுபாடு நிதி மற்றும் தொல்லியல் துறை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 பேருக்கு வந்துட்டு புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய துறைகள் பார்த்தோம். பிராக்கெட்டில் இருக்கிறது அவங்க ஆல்ரெடி இருந்த துறை. அப்போ இந்த கேள்வியில் தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் ஸோ அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருந்தது. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் எங்கு புதிய தேசிய பயிற்சி அகாதமி திறக்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பெங்களூர். ஸோ இந்த தேசிய பயிற்சி அகாதமி பற்றி பார்த்தோன்னா BCCI சார்பில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல், மருத்துவ சிகிச்சை பெறுதல் போன்றவற்றுக்காக பெங்களூரில் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த மையம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நவீன வசதிகள், அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு அறிவியலும் வந்துட்டு கற்பிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அகாதமியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ 3 உலக தரம் வாய்ந்த மைதானங்கள், நவீன மின்னொளி வசதி, சிறந்த பிட்சுகள், 45 வெளிப்புற வலைப்பயிற்சி மையங்கள், இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் மைதானங்களில் உள்ள வசதிகள், உள்ளரங்க பயிற்சி மையம், வர்ணனையாளர்கள் நடுவர்களோட அறைகள், நீச்சல் குளங்கள், ஊடக மையம் மற்றும் இதெல்லாம் வந்துட்டு இந்த அகாதமியில் இடம்பெற்றிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI சார்பில் எங்கு புதிய தேசிய பயிற்சி அகாதமி திறக்கப்பட்டுள்ளது? பெங்களூர். அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ செப்டம்பர் 29 and 30க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செப்டம்பர் 29 பார்த்தலாம், உலக இருதய தினம், வேர்ல்டு ஹார்ட் டே. ஸோ இதுக்கான கருப்பொருள், இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பார்த்தோன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். ஸோ முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2000. அடுத்தது செப்டம்பர் 30க்கான இம்பார்ட்டன்ட் டே பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம், இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே. ஸோ இந்த இயருக்கான தீம் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஆர்ட், ஒர்க் ப்ரொடெக்டிங் மாரல் அண்ட் மெட்டீரியல் ரைட்ஸ் ஃபார் இண்டிஜீனியஸ் லாங்குவேஜஸ். ஸோ இது முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2017. ஸோ முக்கிய தினங்கள் பார்த்தோம். செப்டம்பர் 29 வந்துட்டு வேர்ல்டு ஹார்ட் டே, செப்டம்பர் 30 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே. அதுக்கான தீம் முதல்ல எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம செப்டம்பர் 29 and 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.